Hi, hello, vanakkam makkale. Welcoming you all to a brand new video of DOP on wheel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீலோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஆனால் நான் அன்பாக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இது 33 கிலோ வருதுங்க. இதெல்லாம் என்னால் தூக்க முடியல. ஸோ கிங்சாங் S22 அன்பாக்ஸ் பண்ணுறப்பே தூக்கி வெளியே வச்சப்போ முதுகு பிடிச்சிக்கிச்சு. 2 நாள் கஷ்டப்பட்டேன். இப்போயே தூக்கி வெளியே வச்சிட்டேன். ஆனால் இந்த வீலில் என்னென்ன வருதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது என்ன வீல்னு கேட்குறீங்களா? ஸோ இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் T4 Begode T4. இது அன்பாக்ஸ் பண்ணுற பெருமை நம்மளே சேரும். And this video is sponsored by Radbots as usual. இந்த வீலோட ஸ்பெக் என்னன்னு பார்த்தோம்னா, இதுக்கு நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த வீல் வந்து ஒரு 100லேருந்து 150 கிலோமீட்டர் போகும்னு கம்பெனிக்கான சொல்கிறான். ஆனால் நாங்கள் நம்புறதா இல்லை. இந்த வீல் பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் போகும்னு சொல்லிட்டு என்னோட அசம்ஷன். நான் இன்னும் ரோட்லேயும் ஓட்டி பார்க்கல, அதனால் எனக்கும் தெரியாது. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட டாப் ஸ்பீடு வந்து 60 to 70 km/h. ஸோ தட் இஸ் வாட் ஐ அஸ்யூம். ஓட்டி பார்த்தா தான் தெரியும் என்னங்கிறது. நம்ம சொன்ன மாதிரி இந்தியன் 2 படத்தில் வந்து யூஸ் பண்ண மாடல் வந்து பிகோடு தான். அந்த மாடலை விட இது ஒரு சின்ன மாடல்னு தான் சொல்லுவேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெடல்ஸ் இருக்குல்ல, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பெடல்ஸ் வந்து உங்களுக்கு கிங்சாங் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. பிகோடை பொறுத்த வரைக்கும் பெடல்ஸ் வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு ஆங்குலேட்டடாக இருக்கும். ஸோ தட் யுவர் லெக்ஸ் கோஸ் இன்சைட் பர்ஃபெக்ட்லி அண்ட் லாக்ஸ் டு த வீல்னு சொல்லிட்டு உங்களோட பெடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைக்டு பெடல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங்சாங்லலாம் பார்த்தீங்கன்னா முழுக்குன்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போக்கியாக இருக்குது. ஸோ தட் இட் வில் கிவ் யூ அ வெரி குட் grip when you are riding off-roads and stuff, நீங்கள் ஜம்ப் பண்ணுறப்ப. ஸோ Begode is known for its off-road jumps and all crazy stuff. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்டன் வந்து பவர் பட்டனுக்கும் லைட் பட்டனுக்கும், இன்னொரு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்லீப் மோடில் போடுறதுக்கு. ஸோ இப்போ நான் ஸ்லீப் மோடில் போடுறது. ஸோ ஸ்லீப் மோடில் போட்டோன்னா மோட்டர் மட்டும் நம்மளுக்கு டிசேபிள் ஆயிரும். ஆனால் வந்து யூனிட் ஆன்லேயே இருக்கும். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, இன்பில்ட்டாக வந்து இவங்க ஸ்டாண்டு கொடுக்கல. ஸ்டாண்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அசசரிஸாக தான் வருது. அதை வந்து நான் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன் பிகோட் வீல் பொறுத்த வரைக்கும். ஆனால் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வேணாலும் உங்களோட அக்சசரிஸை நீங்கள் பில்ட் பண்ணிட்டே போகலாம். எக்ஸ்ட்ரா பேட்சாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும், பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மட்கார்ட் மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு இதிலே மட்கார்ட் கொடுத்துருக்காங்க. பட் வந்து இது ஸ்டெடியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் தென் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி பின்னாடி ஒரு பம்பர் கார்ட் மாதிரி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். வெல்கம் டு இந்தியா பிகோட். இந்த பில்ட் வந்து எப்படி இருக்குன்னா, என்ன இம்ப்ரெஸ் பண்ண விதம் என்ன தெரியுமா? நீங்கள் கீழே போட்டிங்கனாலும் அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகுது. ஏன்னா சுற்றி எல்லா இடத்துலையுமே ஃபோம் கொடுத்துருக்கான். ஸோ எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு ஹார்ட் ஃபோம் இருக்குது. அதனால் உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹேண்டில் பார் நீங்கள் பார்க்கணும். நம்ம கிங்சாங் மாதிரி இழுக்கிற மாதிரி இல்லை. ஒரு தடவை பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டொலக்கிற பாதி மேலே வரும். இதை வச்சு நீங்கள் யூனிசைக்கிள் தூக்குறது எல்லாமே பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு தடவை பட்டன் ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா இந்தளவு மேலே வரும். நீங்கள் தள்ளிட்டு எங்கே வேணாலும் போய்க்கலாம். நீங்கள் மெட்ரோ போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வேறு எங்கே போகிறதா இருந்தாலும் சரி, இதை நீங்கள் தள்ளிட்டு போய்க்கலாம். இதில் எனக்கு செம்ம இம்ப்ரெஸ் ஆன இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்வ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் உங்கள் பட்டு போய் அழகாக இதில் உட்காருது. ஸோ உங்கள் பம்ப் போய் இதில் அழகாக உட்கார்றப்ப என்னென்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ஸ், எக்ஸ்ட்ரா grip கிடைக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, LED லைட்ஸு. ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக அந்த லைட் அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த பட்டன் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிளுக் தான். ஸோ இதுதான் பிகோட் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம், பிளுக் லைட்டு. ஒரே நிமிஷம் லைட்டு போயிட்டோம். பீயிங் த 90s கிட்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் கிரிஞ்ச் ஆக்கலான்னு இருக்கேன்னா, உங்களில் எத்தனை பேருக்கு இந்த ஃப்ளைட்டை பிடிக்குமோ நீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பாய் சொல்லுவீங்க என்ன மாதிரி ஒரு 90s கிட்ஸ்னால் நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீலில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. செம்ம ரகடாக இருக்குது. ஆஃப் ரோட்லலாம் செம்ம grip கிடைக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த டயர்ஸை வச்சு நீங்கள் ஆன் ரோட்டில், அதாவது நீங்கள் பிளாக் டாப் தார் ரோட்ஸில் நீங்கள் ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த கிர்ருங்கிற வைப்ரேஷன் வரும். அதே மாதிரி நீங்கள் திரும்புறப்போ கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். அப்படி இல்லைனா என்ன பண்ணணும்னா, இதில் வந்து இந்த டயர்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த எட்ஜை மட்டும் கொஞ்சம் DIY மாதிரி டூ யர் ஓனுங்கிற மாதிரி கொஞ்சம் நீங்கள் ட்ரிம் பண்ணணும். இந்த பாக்ஸில் என்னெல்லாம் வந்துச்சுங்கிறத பார்க்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயங்க, நம்ம S18 அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம S18 வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சஸ்பென்ஷன். அதே மாதிரி இந்த வீலும் பார்த்தீங்கன்னா ஏர் சஸ்பென்ஷன் தான். அண்ட் அந்த ஏர் சஸ்பென்ஷனை நீங்கள் இது பண்ணுறதுக்கு, சஸ்பென்ஷன் ஃபில் பண்ணுறதுக்கு அவனே ஒரு கஸ்டமைஸ்டான ஒரு பம்ப் கொடுத்துருக்கான். ஏன்னா எல்லா பம்போட மவுத்தும் போய் அங்கே கரெக்டாக ஃபிட் ஆகாது. அந்த சின்ன ஸ்பேஸில் போய் ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல மவுத்தோட கொடுத்துருக்கான் ஒரு பம்ப்பு. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 5 amps சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 5 amps சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங்சாங் S22
ப்ரோவோட சார்ஜரை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் நம்ம சார்ஜர் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது எனக்கு. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லிம்மாகவும் இருக்குது. இதையும் நீங்கள் ஈஸியாக பேக்கில் வச்சுட்டு தூக்கி போட்டு போகலாம். அப்புறம் ஒரு நல்ல இம்ப்ரெசிவான விஷயமே இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது கரண்ட் ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபியூஸ் தான் ஷார்ட் சர்க்யூட் ஆகும். நீங்கள் ஃபியூஸை பிடுங்கி போட்டு வேறு ஒரு 5 amps ஃபியூஸை போட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ இம்ப்ரெசிவ். ஸோ ஹீட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன் கிரிட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுவும் அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் டிஸ்சார்ஜ் வந்து ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. அண்ட் மற்றபடி இந்த வீலை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. போன வீடியோவில் நீங்கள் குட்டி பகவதியோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, இவர் தான் பெரிய பகவதி. அண்ட் வாங்க ஓட்டி பார்க்கலாம். இதில் பேட்ச் எல்லாம் இருக்கனால இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ரைட் எப்படி இருக்குது என்னங்கிறது நம்ம இந்த டெரெயின்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஐல் கெட் பேக் டு யூ. பா மக்களே தெரிக்க விட்டாச்சு. பிகோடில் பிடிச்ச ஒரு விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சடன் பிக்கப் தான். இப்போ கிங் சாங்கில் வந்து அது கொஞ்சம் லேகிங்காக இருக்கும். போட்டிங்கன்னா ஃபுல் வெயிட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் முன்னாடி போவோம். ஆனால் பிகோடில் வந்து நீங்கள் லைட்டாக வெயிட் கொடுத்தீங்கனாலே விட்டு ஏறுன்னு ஏறுது. ஆனால் இதில் வந்து நான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக என்ன பார்க்குறேன்னா, இந்த பேட்ச் இருக்குல்ல, அது வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம காலில் லாக் ஆகிறது இல்லை. ஆனால் நீங்கள் நார்மல் ரோட்ஸில் ஓட்டுறப்ப இல்லை மற்றபடி ஒரு சின்ன சின்ன டெரெயின்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இந்த பேட்ச் வந்து பர்ஃபெக்டான பேடு. ஆனால் நீங்கள் வந்து ஜம்பெல்லாம் பண்ணணும், ஸோ மலைலாம் இப்படி ஏறணும், ஆஃப் ரோட்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பேட்ச் தான் கரெக்டான பேடு. அதை வந்து நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் பேட்ச் தான் மாற்றி ஆகணும். அதை வந்து இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அண்ட் பில்டு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ரக்கடாக இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம கிங் சாங் மாதிரி இல்லாமல் இதில் வந்து வெயிட்டை நீட்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இதே நம்ம கிங் சாங் இப்படி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி போகும், முன்னாடி போகாது. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் விடுறேன், ஒரே இடத்துல நிற்கிது பாருங்கள். ஸோ முன்னாடியும் போல் பின்னாடியும் போல் வெயிட்டை அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு நீங்கள் ஆஃப் ரோடு ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக, அவ்வளோ வீல் வந்து நம்ம காலில் கண்ட்ரோலில் இருக்குன்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டூ சப்ஸ்கிரைப் DOP on Wheels ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் யூனிசைக்கிள் கான்டென்ட் இன் இந்தியா. ஸோ அப்படியே வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து DOP_THOUGH. அப்படியே அங்கேயும் போய் ஒரு ஃபாலோ ஒன்று போட்டுக்கோங்க எக்ஸ்க்ளூசிவ் யூனிசைக்கிள் கான்டென்ட்டுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.